ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராக்கலி தண்டு வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ராக்கலியோட தண்டுலேயும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ப்ராக்கலிலேருந்து அந்த தண்டை கட் பண்ணி நம்ம ஏன் த்ரோ பண்ணணும், அதையும் யூஸ் பண்ணலாமேன்ட்டு தோணித்து. அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தண்டை மட்டும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடியில் கெட்டியாக இருக்கிற தண்டு பகுதியை மட்டும் நம்ம தூக்கி போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் அழுக்கு ஏதாவது இருக்கும், நல்லா தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் வறுத்துக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பிடிக்கலைன்னா சேர்த்துக்க வேண்டாம். ஒரு வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்து வதக்கிக்கணும். ஒரு தக்காளியும் ரஃப்பாக சாப் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கணும். நறுக்கி வச்ச ப்ராக்கலி ஸ்டெம்மை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிறத தான் சேர்க்க போகிறேன். 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த ப்ராக்கலி ஸ்டெம் வேகிறதுக்காக இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸ்டெம் வெந்துடுத்து. இதோட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் பூவாக சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மையாக அரைச்சிக்கணும். தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம், அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ நான் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வரேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாளித்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். சூடான சாதத்தில் இதை சேர்த்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.